அவர் ஓய்வு பெற்று ரிட்டையர் ஆயிட்டாரு, அவ்வளவுதான். அவர் விட்டுருங்க. ரிட்டையர் ஒரு ஒரு ப்ரொஃபஷன் வந்து ரிட்டையர் ஆகும்போது அவர் அரசியல இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. இதுக்கு மேல அங்க இனிமே அது ஒண்ணு என்ன, அது அவ்வளவுதான், முடிஞ்சு போனது. ஆதரவு கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு? அவரு ரிட்டையர் ஆயிட்டாருன்னா கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் ஆல் த ஒர்க். அதனால எதுக்கும் இல்லை. ஏன்னா மகன்கிற முறையில அவர்கிட்ட நான் ஏதாவது ஆதரவு கேட்கறேன், அதுக்கப்புறம் அவர் முடிவு எடுக்கிறது தான் இருக்கணும். வச்சுக்கோங்க. இப்போ உயிர்ப்போட இருக்கிற ஒரு கட்சிக்கு தான் நான் ஆதரவு கொடுக்க முடியும். அப்ப டிவிகே வந்து ஆளுங்கட்சியா இருக்குது. நான் கண்டிப்பா அது கேட்டு அவர்கிட்ட நான் என்னோட கோரிக்கையை நான் வைப்பேன். அவர் முடிவு இருக்கிறது. சட்டமன்றத்தில் வந்து அதை பத்தி என்ன, அவரு மக்களுக்கு தெரியும், எல்லாம் லைவா வந்துருச்சு, வெட்ட வெளிச்சமா எல்லாம் மக்களே சட்டசபையில என்ன நடந்துன்னு பாத்துட்டீங்க. திமுக ஆதரவு கொடுத்துட்டா, கொடுக்கல. அது இல்லாம நாங்க 144 எம்எல்ஏஸ் வந்து நான் வந்து ஆதரவு கொடுத்து இந்த அரசாங்கம் வந்து நிலையான ஒரு அரசாங்கமா மாற்றப்பட்டு இருக்குது. அதை பத்தி நானும் கமெண்ட் பண்ண விரும்பல. நான் அதெல்லாம் எதிர்பார்க்கல. எனக்கு முதல் வேலை மக்கள் கோரிக்கையை நிறைவேற்றணும். ராசிபட்டம் நான் ஓட்டு கேட்கும் போது மக்களுக்கு வந்து அடிப்படை வசதிகளே ரொம்ப குறைவா இருக்கு. அதுதான் என்னுடைய முதல் வேலையும் இருக்கும். நான் சொன்ன மாதிரி மைக்ரோ லெவல்ல கிராமமா சென்று அத்தனை கோரிக்கைகளுக்கும் தீர்வு காண்றது என்னுடைய வேலையா இருக்கு. என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க அப்பா வெக்கேட்டட் சீட்ல என்னுடைய சகோதரி கமலி வந்து அங்க உட்கார்ந்து போய் போற இடத்துக்கு ஜெயிச்சு உட்காடுறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க இருவரும் 2 பேரும் சேர்ந்து செயல்படுவோம். அவினாசிக்கு என்ன தேவையோ எல்லா சப்போர்ட்டும் நான் கொடுப்பேன். ராசிபுரத்துக்கு என்ன சப்போர்ட்டோ அவங்ககிட்ட நான் கேட்டு வாங்கிக்குவேன். அண்ணனும் இருக்காரு, அவர் மூலமான சப்போர்ட் வாங்கிக்குவேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.